வணக்கம். ஆன்லைன் ஸ்கூலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ராமாயணம் கதை தொடர்ச்சியாக ராமர் வில்ல உடைச்சிட்டாரு. அந்த சத்தம் மிதிலை நகரம் முழுவதும் கேட்டது. சீதையும் அவர்களோட தோழிகளும் ஏதோ இடி இடிக்கி மழை வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சாங்க. அப்போ ஒரு தோழி ஓடி சொல்கிறாள், இந்த மாதிரி வில்லை ஒருத்தர் உடைச்சிட்டாரு. அவர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறாரு. அவர் பெயர் ராமர். நம்ம ஏற்கனவே கன்னி மாடத்தில் இருக்கும் போச்சில் அவரை பார்த்துருக்குறோம். நீ கூட பார்த்தியே, ஒரு முனிவரோட 2 பேர் போனாங்கல்ல, அதில் ஒருத்தர் தான் இந்த வில்லை உடைச்சார் அப்படின்னு சொல்லுதார் இந்த பணிவன். அப்போது இதை கேட்டு சீதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா ராமரும் சீதையும் ஏற்கனவே பார்த்துருக்குறாங்க. ஒருத்தர் தொலைவில், மிக தொலைவில் இருக்கும் போச்சில் பார்த்து காதல் கொண்டார்கள். இந்த வில்லை உடைச்சிட்டார் அப்படின்னு கேட்டோன்னே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் ஜனகர் மகாராஜா அறிவிக்கிறாரு, சுயம்பரம் அடுத்த நிகழ்ச்சியாக என் மகள் சீதை ராமர் கழுத்தில் மாலை அணிவிப்பாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதை கேட்ட ராமருக்கு பயம் வந்துடுச்சு. விஸ்வாமித்திரர்கிட்ட போய் கேட்குறாரு, விஸ்வாமித்திரர் ஐயா, நீங்கள் சொன்னதாக தான் நான் வில்லை உடைச்சேன். ஆனால் அவங்க சொல்லுதாங்க பெண்ணை மனமுடித்து வைக்க போகிறாங்க. அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுதாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்லுதாரு, ராமா பயப்படாத, அந்த பெண் மாலையை எடுத்துகிட்டு வருவா, நீ பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் ஜனக மகாராஜா கிட்ட சொல்லிடுறேன், இந்த பெண் பிடிக்கவில்லை, ராமருக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுதாரு. சரி அப்படின்னு சொல்லி ராமர் அமைதியாக இருக்கிறாரு. அந்த சீதை அழகான மாலையை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு ராமருக்கு பக்கத்தில் வரும்போச்சில் ராமர் பார்க்குறாரு. சீதையை பார்த்த உடனே பிடிச்சிருது. இந்த பெண்ணை தானே நம்ம கன்னி மாடத்தில் பார்த்தோம், இந்த பெண்ணை பற்றி தானே நாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், இந்த பெண்ணே நமக்கு மணப்பெண்ணாக வருகிறாளா அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. உடனே விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லிடுறாரு, விஸ்வாமித்திரர் ஐயா, சீதையை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதேன், இந்த பெண் எனக்கு மிகவும் ஏற்றவளாக இருக்கிறாள், எனக்கு மனத்துக்கு பிடித்தவளாக இருக்கிறாள், நான் கல்யாணம் செய்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜாக்கிட்ட இந்த பெண்ணை திருமணம் செய்வதாக இருக்கிறோம், ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெறட்டும் அப்படின்னு சொல்லுதாங்க. சீதை ராமர் கழுத்தில் மாலை அணிவிச்சிட்டு போயிடுதாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு மாலையில் விஸ்வாமித்திரர் யோசிக்கிறாரு, ஒருத்தர் சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் நடைபெறணும். இந்த விஷயத்தை நாம் ராமருடைய அப்பா தசரத சக்கரவர்த்தி விட்ட முறைப்படி சொல்லி அவரையும் திருமணத்துக்கு வரவேற்கணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லி ஜனகரோட ஒரு தூதுவர்கிட்ட தான் எழுதி வச்சுருந்த ஓலையை கொடுத்து இதை அயோத்தியில் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அந்த தூதுவரும் 3 நாள் பயணத்துக்கு அப்புறம் அயோத்தி போய் தசரத மன்னரை சந்தித்து ஓலை சுவடியாக கொடுக்குறாரு. ஓலை சுவடி எங்கேருந்து வருதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு அந்த தூதுவர் சொல்லுறாரு. அப்போது தன்னுடைய தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய அவையை கூட்டி இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி நமக்கு தந்திருக்கிறாரு, அந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்ததாக தான் இருக்கும், ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும், அப்படியாப்பட்ட செய்தி வந்திருக்கு, என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ராமனால் சிவதனுஷ் முறியடிக்கப்பட்டது, அதேபோல் ஜனக மகாராஜாவின் மகளான சீதையை மணமுடிப்பதாக இருக்கிறது, அனைவரும் கலந்து கொள்க அப்படின்னு செய்தி இருக்கிறது. அதை கேட்ட தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. அதே போல் அந்த செய்தியை முரசு ஒலித்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறாரு. அதே போல் தசரத மன்னரோட ஆணைப்படி மிதிலை நகருக்கு கிளம்ப தயாராகுதாங்க. யானைப்படை, சேனைப்படை, தேர்ப்படை இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து குடைகளும் தன் நாட்டோட கொடிகளையும் சேர்த்து புறப்படுதாங்க. தசரத மன்னரோட பட்டத்து இளவரசியான கௌசல்யை, கைகேயி, சுமத்திரை இவங்க எல்லாருமே இசையொலி நிகழ்ச்சியோடு மேலதாளங்கள் முழங்க நவரத்ன தேரில் செல்கிறார்கள். அவங்களோடைய அங்கங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டு தாங்க அதோடைய மக்கள் எல்லாருமே, அதாவது சீர்கொண்டு செல்லும் பெண்கள், வீரர்கள்,
அரச உயர் அதிகாரிகள், முனிவர்கள், யோகிகள் என மொத்தம் 50,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இதில் கலந்துக்கிறதுக்காக செல்கிறார்கள். அதே போல் மற்றொரு தங்கத்தேரில் வசிஷ்டர், பரதர், சத்ருகன் இவங்கெல்லாம் போகிறாங்க. 3 நாள் பயணம் தொடக்குது. அந்த 3 நாள் பயணத்துக்கு அப்புறம் மிதிலை நகரத்துக்கு போய் சேருதாங்க. அவர்களுக்காக ஜனக மகாராஜா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜபவனியா விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் திருப்பி வசிஷ்டர் இவங்க எல்லாமே ராமர், லட்சுமணன் எல்லாருமே தசரத மன்னர்களோட சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜபவனியில் எல்லாருமே வர்றாங்க. அதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வாழ்த்தி போற்றி வணங்குகிறாங்க. மிதிலை நகரமே விழாக்கோலம் பூணுது. அங்கங்கே அந்த சிலம்பொலி, நடன சிலம்பொலி, மேளதாளங்கள், இசைக்கருவிகள் இதெல்லாம் வாசிக்கப்பட்டு அந்த ராஜபாதையில் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இப்படி மிதிலை நகர மக்கள் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சியை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவங்க எல்லாரையும் ஜனக மகாராஜா வரவேற்று மிதிலை நகரின் வீதிகளில் ராமர் வரும்போது அவரை பார்ப்பதற்காக, அதாவது ராமர் தான் சீதைக்கு மணமகன்னு முடிவாயிடுச்சு. அந்த ராமரை பார்க்கறதுக்கு ஏராளமான பெண்கள் எல்லாருமே மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க. அவர்கள் கண்களில் எல்லாத்தையும் இந்த ராமர் மட்டுமே தோன்றுகிறார். யார் சீதைக்கு யார் கணவனாக வரப்போகிறார் அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் கூடியிருக்கிறாங்க. அவருடைய எல்லா மக்களுடைய பார்வையும் ராமர் மேலேயே இருக்குது. அவங்க கண்கள் எல்லாரும் ராமரையே உற்று நோக்குது. அதனால தான் ராமர் கண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். அதே போல் அடுத்தபடியாக எல்லாரையும் ஜனக மகாராஜா வரவேற்று விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து செல்கிறார். மறுநாள் நிச்சயதார்த்தம், திருமண நிச்சயதார்த்தம் என்பதால் அனைவருக்கும் ஓய்வு எடுக்க அந்த இது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க விருந்தினர் மாளிகையில். 3 நாள் பயணத்தினால் அலுப்புனால் அனைவரும் ஓய்வு எடுக்கிறாங்க அன்றைக்கி இரவு முழுவதும். அதே போல் மறுநாள் காலையில் நிச்சயதார்த்த மண்டபத்திற்கு சேருதாங்க. பல தேசத்து மன்னர்கள் நிகழ்ச்சியை பார்க்க கூடியிருந்தனர். சீதையின் தோழிகள் சீதையை நன்கு அலங்கரித்து அழைத்து வந்தனர். சீதையின் அழகு கண்டு அனைவரும் சீதையை பாராட்டி வாழ்த்தினர். ராமன் சீதையை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். சீதை ராமனை கண்டு அன்று கன்னிமாடத்தில் இருந்து பார்த்த அந்த அழகன்தானா அப்படின்னு இவர் தான் நம்மளை மறந்துக்க போகிறாதா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உறுதி செய்து கொண்டாள் சீதை. அதாவது ஏற்கனவே கன்னிமாடத்தில் பார்த்துக்கிட்டாங்க. அந்த கன்னிமாடத்தில் பார்த்தவர் தான் நமக்கு கணவனாக வர்றாரா அப்படிங்கிறத சீதை ஏற்கனவே மாலை அணிவிச்சாங்க, அப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திருப்பி இப்போவும் ஒரு மட்டும் தன்னுடைய அழகான முகத்தால் ஏறெடுத்து பார்த்து மகிழ்ச்சியோட சீதை திருமணத்தில் பக்கத்தில் அமர்றாங்க. அதே போல் தசரதர் மற்றும் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் ஜனக மகாராஜா கிட்ட உங்கள் மகளை சீதைக்கும் ராமருக்கும் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு மகளான ஊர்மிளாவை லட்சுமணருக்கும் அவருடைய தம்பியின் இரு மகள்கள் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருகனுக்கும் மடம் முடித்து வைக்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போது அதை கேட்ட ஜனக மகாராஜாவும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், தசரத மன்னர் இவங்கெல்லாம் சேர்ந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் பங்குனி உத்திர நன்னாளில் நால்வருக்கும் திருமணம் செய்வதா இந்த தசரத மன்னர், ஜனக மகாராஜா இருவரும் நிச்சய தாம்பூலத்தை மாற்றி கொள்கிறார்கள். 2 நாள் நடைபெறவிருக்கும் இந்த திருமணத்திற்கு வேலைகள் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அங்கங்கே அந்த ராமருக்கும் லட்சுமணனுக்குள்ள திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறணும்னு இரு நாட்டு மன்னர்களும் முடிவெடுக்கிறாங்க. அதே போல் மிதிலை நகரமே அலங்காரத்தால் ஜொலிக்கிறது, விழாக்கோலம் பூணுகிறது. வாழை மரம், வண்ண தோரணைகள், நடன மங்கைகளின் நடனம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பரதநாட்டியம் இவங்க இந்த கலைஞர்களோட ஒப்பனை ரிஹர்சல் செஞ்சு பார்க்குறாங்க, ப்ராக்டிஸ் செஞ்சு பார்க்குறாங்க. இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே
எல்லாரும் தங்களுடைய வேலைகளில் சிறப்பாக மும்மரமாக ஈடுபடுதாங்க. வேறு நாட்டிற்குள்ள வந்திருக்கக்கூடிய அரசர் அவருடைய மனைவிகள் எல்லாம் ஆபரணம் வாங்கவும் மற்ற பொருட்களை வாங்கவும் அங்கே உள்ள வியாபார கூடங்களுக்கு சென்று வாங்குகிறாங்க. அதனால் மிதிலை நகரமே ஒரு வர்த்தக நகரமாக மாறுகிறது. எங்குமே உலகத்திலே இல்லாத அளவுக்கான வர்த்தகம் செல்வ செழிப்புகளும் அங்கே நடைபெறுகிறது. அலங்காரங்களும் நடைபெறுது. இசை மேள தாளங்கள் எல்லாமே முழங்குது. அதே போல் திருமண நாள் வந்தது. தசரதர் வெண்கொடி கொற்ற குடையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க மற்ற நாட்டு அரசர்கள் புடைசூழ திருமண மண்டபத்திற்கு வந்து சேர்கிறார். ராமன் தன் சகோதரர்களோடு மங்கள நீராடி காதணிகள் வீரப்பட்டம் திலகம் பட்டாடை உடுத்தி ஆபரணம் அணிந்து அலங்காரமாய் தேரில் ஏறி திருமண மண்டபம் வந்து சேர்கிறார். அதே போல் யாகம் ஹோமம் வேள்விகள் அதெல்லாம் துவங்குது. மற்ற முனிவர்கள் எல்லாமே வேத மந்திரங்கள் உச்சரிக்க ஜனகர் சீதையின் கையை பிடித்து ராமர் கையில் கொடுத்து கன்னிகா தானம் செய்கிறார். ராமர் சீதையும் அக்னி வலம் வந்து வணங்கினர். சம்பிரதாயப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ராமர் சீதை கழுத்தின் மங்கள நான் கட்டுகிறார். அதே மண்டபத்தில் லட்சுமணன் பரதன் சத்ருகன் திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. இவ்வாறாக ராமன் லட்சுமணன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.